Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ரொம்ப ஈஸியான பன்னீர் மசால் தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 150 கிராம் பன்னீர் எடுத்துர்க்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம துருவி வைக்கணும். ரொம்ப பெருசா இல்லாம கொஞ்சம் சின்ன பல் இருக்கும்ல துருவல். அதை வச்சிட்டு எல்லாத்தையுமே வந்து அப்படியே சீவி வச்சிடலாம் நம்ம. எல்லாத்தையும் துருவுனதுக்கு அப்புறமா இதில இருந்து கொஞ்சம் மட்டும் நான் தனியா எடுத்து வைக்க போறேன். நம்ம வந்து கடைசி அந்த தோசை மேல சேக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கை நிறைய துருவுன பன்னீர், கூடவே ஒரு பாதி வெங்காயம், அதை வந்து ரொம்ப சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட்டையும் இதே மாதிரி துருவி வச்சிருக்கேன். எப்பவுமே நமக்கு வந்து காய் சேர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்க வந்து கேரட் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா கேரட் இல்லாமயும் பண்ணலாம். கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை, கொஞ்சமா ஒரு சிட்டிகை போல உப்பு, கொஞ்சம் மிளகு, கடைசியா கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு நம்ம இதை வந்து கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா தோசை மேலே சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான். நல்லா கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம மசாலா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு உடஞ்சதும் இதில் 2 வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய், அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக நறுக்குனா ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போது வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துடலாம். சின்ன சைஸ் தக்காளினா நமக்கு வந்து 2 தேவைப்படும். கூடவே நம்ம எப்பவும் சேர்க்குற மாதிரி மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே காரத்துக்கேற்ப மிளகாய் தூள், நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்மளோட காரத்துக்கேற்ப. கடைசியாக தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஒருவேளை அடி பிடிச்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நல்ல காரசாரமாக மசாலா ரெடியாக இருக்குது. இனி வந்து நம்ம தோசை விரிச்சிடலாம். நம்ம வந்து ஊத்தாப்பம் ஸ்டைலில் கொஞ்சம் குண்டா பண்ணிவிட்டு இதை மேலே வச்சாலும் நல்லாயிருக்கும். அப்படிலாம் ரொம்ப மெல்லிசாக விரிச்சிட்டு நடுவில் ஸ்டஃப் பண்ணாலும் நல்லாயிருக்கும். தோசை ஊற்றுறதுக்கு நம்ம எப்போவுமே வீட்டில் வச்சுருப்போம்ல தோசை மாவு, அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து கல் சூடானதும் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு, இது வந்து கொஞ்சம் ஊத்தாப்பம் ஸ்டைலில் கொஞ்சம் குண்டாக வச்சுருக்கேன். மேலே வந்து கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமா நம்மளோட மசாலா வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பன்னீர் கேரட்லாம் சேர்த்து அதையும் அப்படியே மேலே தூவணும். அப்படின்னா அந்த கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த ஓரங்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை வந்து நம்ம அழுத்தி விட்டுட்டு இது ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம திருப்பி போட்டு எடுக்கணும். இப்போ 2 பக்கமும் ரெடி ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். அந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. அப்போ சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து கொஞ்சம் மெல்லிசாக விரித்து காமிக்கிறேன். எப்போவுமே தோசை நல்லா மெல்லிசாக விரிச்சதுக்கப்புறமா நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது வந்து தோசை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஓரளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா நம்மளோட மசாலாவை உள்ளே வச்சுட்டு நல்லா அதை அப்படியே எல்லா பக்கமும் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதுக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பன்னீர் கேரட், அது வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் அதை வந்து நம்ம திருப்பி போட்டு எடுக்கும்போது தான் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இதில் வந்து சேர்க்கலை. நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு மடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான தோசை தயார். இந்த மாதிரி நம்ம எண்ணெயை வந்து எல்லா பக்கமும் தேய்க்கும்போது இவ்வளோ அழகாக நல்ல மொறுமொறுப்பு தன்மையோடு வரும். இதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அந்த பேப்பர் ரோஸ்ட் இருக்கும்ல அது மாதிரி வரும். டடா, நம்மளோட பன்னீர் மசாலா தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஊத்தாப்பம் ஸ்டைலில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது வந்து அந்த ஓரங்கள்லாம் நல்ல கிறிஸ்பியாக அப்படியே உள்ளே இருக்கிறத சேர்த்து வச்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து குழம்பு எதுவுமே தேவையில்ல, அதை வச்சே சாப்பிட்றலாம்.
அந்த மசாலாவோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.